ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வெஜ்வேல் முருகனுக்கு அரகரோஹரா. நம்ம மகாபெரிவா ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லது நம்மளோட அந்த சந்தேகங்களை காரண காரியத்தோட காரிலேட் பண்ணி அதை கரெக்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்மளுக்கு புரிய வச்சு அதை நம்மளை ஏற்றுக்க வைக்கிறது நம்மளோட மகாபெரிவாரோட வழக்கம். அப்படி தான் ஒரு வாட்டி கண்ணதாசன் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதை எப்படி தீர்த்து வைத்தார் அப்படிங்கிறத இன்றைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் பார்க்கலாம். ஒரு சமயம் கவிஞர் கண்ணதாசன் மகாபெரிவால தரிசனம் பண்ணுறதுக்காக ஸ்ரீமடம் வந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம். அப்படின்னா அதனால் பெரியவாட்ட போய், சுவாமி, பகவான் மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. பார்க்கடல் அப்படின்னு சொன்னாலே அது வெள்ளை நிறமாக தான் இருக்க வேண்டும். ஆனால் பார்க்கடல் மேகவர்ணமாக, அதாவது நீல நிறமாக அல்லவா இருக்குது அப்படின்னு கேட்டார். அவருடைய இந்த கேள்வியில் சற்றே குதர்க்கம் இருப்பதா எல்லோரும் கூட இருந்தவாலாம் ஏதோ மகாபெரிவாரை இவர் சோதிக்கிறார், குதர்க்கமாக கேட்குறார் அப்படின்னு நினச்சிட்டார். ஆனால் கண்ணதாசன் கேட்ட அந்த கேள்விக்கு மகாபெரிவா பதில் எதுவும் சொல்லாமல் ரொம்ப நேரம் மௌனமாகவே இருந்தார். மௌனமாக புன்னகைத்தார். அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் கண்ணதாசனை அங்கேயே தான் இருக்க மாதிரி வச்சுட்டார். கேள்விக்கு விடையும் சொல்லவே இல்லை. அப்படி மத்தியானத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா, உம்மிடி செட்டியார் இருக்கார் இல்லையா, அவர் மகாபெரிவால தரிசனம் செய்யறதுக்காக வந்தவர் மகாபெரிவால தரிசனம் பண்ணிட்டு ஒரு மரகத கல்லை பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு ஏற்றுக்கிற மாதிரி பிரார்த்தித்து கொண்டார். மகாபெரிவா பதில் எதுவும் சொல்லலை. மடத்து சிப்பந்தி கிட்ட ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் கொண்டு வரும் மாதிரி சொன்னார். பால் கொண்டு வச்சோன்னே அந்த உம்மிடி செட்டியார் கொடுத்த அந்த மரகத கல்லை அந்த பாலில் போடும் மாதிரி சொன்னார். அதை பார்த்தோன்னே உம்மிடியாருக்கு என்ன அப்படின்னா, மனசில் தான் கொடுத்த அந்த மரகத கல் தரத்தை தான் அப்படி பெரியவா சோதிச்சு பார்க்குறாரோ அப்படின்னு நினச்சிட்டார். மரகத கல்லோட தரத்தை அப்படி பாலில் போட்டு சோதிக்கிறது ஒரு டெக்னிக். அது ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட். அது எப்படி மகாபெரிவாக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு வியப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. கூடவே நம்மளை சந்தேகிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன சம்சயம் கூட அவருக்கு இருந்தது. மகாபெரிவா தம்முடைய அத்தியந்த பக்தரான உம்மிடி பங்காருவ அவர் அப்படி சந்தேகிப்பாரா என்ன? அவர் ஏன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். மரகத கல்லை பாலில் போட சொன்ன மகாபெரிவா கண்ணதாசனை கூப்பிட்டு இந்த மரகதக்கல் போடப்பட்டிருந்த பாலை பார்க்குற மாதிரி பார்க்க சொன்னார். கண்ணதாசன் அந்த பால் பாத்திரத்தை பார்த்த பாத்திரத்தில் இருந்த பால் பச்சை நிறமாக மாறிடுது. அதாவது அந்த மரகதக்கல்லோட நிறம் பாலில் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு, பிரதிபலிச்சது. உடனே கண்ணதாசனுக்கு அவரோட குரு நகை தவளை கண்ணதாசன் கண்ணதாசனை பெரியவா பார்த்தார். மரகத பச்சை பாலோட நிறத்தை எப்படி பச்சையாக மாத்திடுத்து பார்த்தியோ, அப்படித்தான் மேகவர்ணம் கொண்ட மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டதும் அவருடைய அந்த நிறமே பார்க்கடலில் பிரதிபலிக்கிறது. அதனால தான் பார்க்கடல் மேகவர்ணத்தில் தெரியறது அப்படின்னு சொன்னார். மகாபெரியவாளோட இந்த செயல்முறை விளக்கம் கண்ணதாசனை ஆச்சரியத்தில் அப்படியே ஆழ்த்தியது. அவரோட மனதில் ஒரு தெளிவும் ஏற்பட்டது. அந்த சம்பவத்தை வைத்து தான் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் திருப்பால்கடலில் பள்ளி கொண்டாயே அப்படிங்கிற ஒரு பாட்டையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதினார். அப்புறம் உம்மிடி செட்டியாரை பார்த்து மகாபெரிவா அவருக்கு கொடுத்த அந்த மரகத கல்லை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்குமாறு சொல்லிட்டார். நம்ம பெரியவா எந்த ஒரு விஷயத்தையுமே காரண காரியங்களோட
நம்மளுக்கு பக்தருக்கு புரிய வச்சு அதை நம்மளை ஏற்றுக்க வைக்கிறது அவரோட அந்த தனித்திறமை தான் நம்ம சொல்லணும். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர.